ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுல உச்சகட்ட பரபரப்பு என்ன அப்படின்னா, உட்கட்சி முதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு. இது போக 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு தரமாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிரடியை கிளப்பியிருக்கிறாரு. இதனால முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்றதான் உச்சகட்ட பரபரப்பு. யாருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வைத்தார் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. தேர்தல் நெருங்கிருச்சு. எல்லாருமே என்ன பண்றாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா என்ன பண்றாங்க, பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. ஆல்மோஸ்ட் இங்க என்டிஏ கூட்டணியில எல்லாருக்கும் தொகுதிகளை பிரித்துட்டு ஒவ்வொரு கட்சியினரும் வேட்பாளர்களையும் என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தந்த தொகுதிக்கு இவங்க அங்கதான் வேட்பாளர் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி முதற்கட்டமா 23 வேட்பாளர்கள் அறிவிச்சாரு. இப்போ நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா மிச்ச பேருக்கு 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. சென்னை மாவட்டத்தை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுதான் ஹாட் நியூஸ். இதுல 150 வேட்பாளர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. ஓகே, ஆனா கிட்டத்தட்ட 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஏன் 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கப்படல அப்படின்னா, அவங்க தொகுதியில அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாயிருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஆரணியில சேவூர் ராமச்சந்திரன், அவினாசியில முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு எல்லாம் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அதே போல ராஜலட்சுமி அவர்களுக்கும் என்ன பண்றாங்க, சீட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு. இது போக அவினாசியில முன்னாள் சபாநாயகர் தனபால், பாப்பிரெட்டியில கோவிந்தசாமி, ஆரணியில சேவூர் ராமச்சந்திரன், வானூர்ல சக்கரபாணி, கள்ளக்குறிச்சியில செந்தில்குமார், ஏற்காடுல சித்ரா, சங்கரகிரி சுந்தரராஜன், சேலம் தெற்கு பாலசுப்ரமணியம், வீரபாண்டியில ராஜமுத்து, மேட்டுப்பாளையத்துல செல்வராஜ், திருப்பூர் வடக்குல விஜயகுமார், மடத்துக்குளம் மகேந்திரன் ஆகிய 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்க மறுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது மாத்திரம் இல்லாம ஆரணியில சேவூர் ராமச்சந்திரன் இவர் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அமைச்சரவையில அறநிலைத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இவருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, சரோஜா, வைகை செல்வன், வெல்லமண்டி நடராஜன் போன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் ஓபிஎஸ் அணியில இருந்தாரு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்துல இருந்தாரு. ஓபிஎஸ்க்கு ரொம்ப ஆதரவா இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி விசஸ் ஓபிஎஸ் அப்படின்னு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு ஓபிஎஸ் பக்கம் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. இவ்வளவு ஏன், வைகை செல்வன் கூட திமுக பக்கம் போகும்பொழுது வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு திமுக பக்கம் போய் சேர்ந்ததுனால ரொம்ப விரக்தியில் இருந்த வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ் கூட போய் திமுகவில் ஐக்கியமாகல. மாறாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக போனே அவருக்கு நிச்சயமா தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் பேசப்பட்டது, நம்பப்பட்டது. ஆனா அவருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது போக வைகை செல்வனுக்கும் சீட்டு இந்த தடவை கொடுக்கப்படல அப்படின்றதுதான் நிதர்சனமான இருக்கு. சரோஜா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரா இருந்தாங்க, அவங்களுக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ சரோஜா அவர்கள் திமுக பக்கம் இணைய போறதா ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்னு இருந்தாலும் வைகை செல்வன், வெல்லமண்டி நடராஜன், சேவூர் ராமச்சந்திரன் போன்றவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது அந்தந்த மாவட்டத்துல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுக, ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதான் சொல்ல போனோம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதிமுகவுல பெரும்பாலானோர் இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்புள்ள பல தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும், ஒரு சில தொகுதிய நமக்கு ஏன் ஒதுக்கல, அந்தந்த மாவட்டத்துல கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அதிமுக எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு, எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கு, கண்டிப்பா இந்த தொகுதி நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க, நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கனவு கண்டு இருக்காங்க. ஆனா அந்தந்த தொகுதியில அது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டதுனால இப்போ அந்த இடத்துல அதிமுகவினர் இறங்கி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம்
தயங்குறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. பெரும்பான்மையாக சொல்ல போனோம்னா அதிருப்தியில இருக்கிறாங்கப்பா. எடப்பாடி பழனிசாமி மேலும் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதிமுகவினர் பாஜகவோடு சேர்ந்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினோடு சேர்ந்தும் பாமகவோடு சேர்ந்தும் வேலை செய்யறதுக்கு அஞ்சுறாங்க அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. நீங்க என்னதான் சீட்டுகளை பிரித்து கொண்டு இத்தனை தொகுதியில நாங்க நின்னாலும் அந்தந்த தொகுதியினுடைய கள நிலவரம் இருக்குல்ல, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்யற தொண்டர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்குது அப்படின்றதுதான் இங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வார்டு வைஸா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது போக சென்னையில கிட்டத்தட்ட 16 தொகுதியில 3 தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாரு. மீதமுள்ள தொகுதியில ராயபுரம் தொகுதியில மட்டும் ஜெயக்குமார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண எடப்பாடி பழனிசாமி. சென்னையில 12 தொகுதிக்கு ஏன் வேட்பாளர்களை அறிவிக்கல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு திருவிக நகர் தொகுதியில தமிழ் மாநில பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி இருக்காங்களா, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி, அவங்களுக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்படுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சென்னையில இருக்கிற 12 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்காம இருக்கிறாரு. இது போக வளர்மதி அவர்களுக்கும் கோகுலேந்திரா அவர்களுக்கும் இந்த தடவை சென்னையில அவங்களுக்கு போட்டியிடுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசப்படுது. ஆக மொத்த சென்னையில மட்டும் இன்னும் 12 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கல. இந்த 12 தொகுதியில திருவிக நகர் தொகுதி ஆல்மோஸ்ட் அங்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போயிருச்சு. மீதி உள்ள 11 தொகுதியிலும் வளர்மதி அவர்களுக்கும் கோகுலேந்திரா அவர்களுக்கும் ஒதுக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமையும் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னு பேசப்படுது. அது மாத்திரம் இல்லாம எஸ்சி சமூகத்துல ஒரு 3 பெண் அமைச்சர்களுக்கு கடந்த அமைச்சரவையில இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 பெண்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சீட்டு கொடுக்க. அதுல பெரும்பாலான எஸ்சி சமூகத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. சோ அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு 23 பெயர் பட்டியல விட்டாரு ஃபர்ஸ்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பேர்கள்லாம் வந்துச்சு. அதுல முன்னாள் சபாநாயகர் பேரு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. ஆனா அவினாசி தொகுதி பாஜக கையில கொடுத்ததுனால 2ஆம் கட்ட பட்டியல் வெளியிடும் பொழுது அதுல தாம் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனபால் அவர்கள் ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு. ஆனா அதுலயும் அவர் கைவிடப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஒன்று அவருக்கு வயது மூப்பு காரணமாக, இன்னொன்று அவர் வந்து தொகுதியில போய் சரியா வேலை செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்ததுனால அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு பேசப்பட்டது. ஆனாலும் தனபாலுடைய மகனுக்கு நீங்க சீட்டு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சா, ஆனா தனபாலுடைய மகன் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்ததுனால எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்பத்தின் மேல ஒட்டுமொத்தமா அதிருப்தியில இருக்கிறார். அதனாலதான் தனபாலு பெயர் மறுக்கப்பட்டது, வேட்பாளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சிட்டிங் எம்எல்ஏ 13 பேருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டது. அவங்கள எந்த மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, இதுல பெரும்பாலானோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே எழும்பி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய மாவட்ட செயலாளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவங்களுக்கு தோதுவான ஆட்களையா, அவங்களுக்கு விசுவாசம் உள்ள ஆட்களையா இங்க என்ன பண்றாங்க, வேட்பாளரா நிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப உண்மையா உழைச்ச எங்களுக்கு என்ன மரியாதை, உண்மையா உழைச்ச எங்களுக்கு என்ன அங்கீகாரம் அப்படின்னு பல பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பல பேர் இன்னமும் திமுக பக்கம் போய் சேர்றதையும் இங்க நம்ம என்ன பண்றோம், நோட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து அதிருப்தியாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, திமுக பக்கம் போறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுல இருக்கிற சீட்டு கிடைக்கல, இங்க தகுதி வாய்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி பாரபட்சம் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சோ பல பேர் அதிருப்தியில இருந்து அதிமுகவில இருந்து விலகி திமுக கிட்ட நம்ம அவங்களை வந்து என்ன பண்றாங்க, இணைச்சிக்கிறதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க என்டிஏ கூட்டணி எல்லாம் செட்டில் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம தேர்தல் வேலைகளை சந்திக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பெருமூச்சு விடுறதுக்குள்ள அங்கங்க சில தொகுதிகள்ல சில சலசலப்புகள் வந்து உட்கட்சி முதல் அதிகமா வெடிச்சிருக்கு அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் டைம்ல இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சமாளிக்க போகிறார், எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனாலும் இதுல சிலர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பொதுவான ஒரு அறிக்கை விட்டாலும் அதெல்லாம் முடியாதுங்க, இதுக்கப்புறமும் நாங்க இங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் இங்க அங்கீகாரம் இல்லாம போயிருவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி புதியவர்களுக்கு வெளியே விடுங்க, எது வரைக்கும் நீங்களே இருந்துட்டு இருப்பீங்க, நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணீங்க, எம்எல்ஏவா இருந்துட்டீங்க, அமைச்சரெல்லாம் இருந்துட்டீங்க, பரவாயில்ல, இப்ப புதுசா வரவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 47 பேருக்கு புதியவர்கள் அவர் வேட்பாளர்
பட்டியல்ல வெளியிட்டதுல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் புதியவர்கள் அப்படின்னும் இங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஆதரவான நாளுங்களை அங்க ஒவ்வொரு இடத்துலயும் பூஸ்ட் பண்ணி ஸ்டாண்ட் படுத்துறாரோ அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் சென்னை மாவட்டத்துக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கல. அதுல யார் பேர் விடுபட போகுது. ஏன்னா சென்னையில ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தான் இந்த தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிற 11 தொகுதிகளுக்கும் அதிமுக காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வளர்மதி அவர்களும் கோகுலேந்திரா அவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்படுமா அப்படின்றதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும், ஒருவேளை இவங்களுக்கு சீட்டுகள்லாம் மறுக்கப்பட்டுச்சுன்னா இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.